வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ காலையில் 8. இன்னைக்கு சனிக்கிழமை ஏப்ரல் 11, 2026. இன்னைக்கு பொது தரிசனம் மற்றும் விரைவு தரிசனம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கூட்டமாக இருக்குது. மூத்தக்குடி சிலவசல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டம் கிடையாது. ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணோன்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம். எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயிலில். மழை நிலவரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுபோ மூத்த குடும்பங்கள் சொல்கிற வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வயசு உள்ளவங்க வந்து தரிசனம் செய்ய போகலாம்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது 60 வயசு இருக்கணும், 60 வயசு கடந்தும் இருக்கணும். சரிங்களா? 60 வயசு மினிமம் 60 வயசு 60 வயசு இருந்தால் தான் வந்து அந்த மூத்த குடும்ப செலவரிசையில் போக முடியும். அதே மாதிரி 60 to 70 வயசு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கூட யாரையும் துணைக்கு கூட்டு போக முடியாது. சரிங்களா? 70 வயசு கடந்தால் தான் வந்து கூட ஒருத்தர் துணைக்கு கூட்டு போக முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வரணும். ஆதார் கார்டு காமிச்சா தான் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மூத்த குடிமக்கள் செல்ற வரிசையில் வந்து தரிசனத்துக்கு அனுமதிக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனுமதிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக்கப் போட்டுருங்க. நான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால காலையில் 10 to 11 மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். காலையில் 10 to 11 மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலை கூப்பிடுங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.